வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் எமோஷனலான, இப்போது ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு மறுபடியும் ஒரு கெத்தான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு தெரியுமா? அமரன் படத்தோட பின்னணி இசைக்காக அவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுவும் இது அவருக்கு 3வது தேசிய விருது. ஆனால் விஷயம் அது மட்டும் இல்லைங்க. இந்த நியூஸ் வந்ததும் சோஷியல் மீடியாவில் வேறொரு விஷயம்தான் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஜிவியோட முன்னாள் மனைவி சைந்தவி போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான். அப்படி என்ன போஸ்ட் போட்டாங்க? பிரிஞ்சதுக்கு அப்புறமும் 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஃபேன்ஸ் இதை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல் ஜிவி பிரகாஷோட இந்த மாசான சாதனை பற்றி பேசியே ஆகணும். தமிழ் சினிமாவில் பிஜிஎம்ல மிரட்டுற மியூசிக் டைரக்டர்ஸில் ஜிவிஎஸ்க்கு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. முதல்ல சூரரை போற்று படத்துக்காக 68வது தேசிய விருது விழாவில் சிறந்த பிஜிஎம்கான விருது வாங்கினாரு. அடுத்து வாத்தி படத்துக்காக 71வது தேசிய விருது விழாவில் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சது. இப்போ அமரன் படத்தோட வேற லெவல் இசைக்காக 3வது முறையா தேசிய விருதை தட்டி தூக்கியிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். ஹேட்ரிக் அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அமரன் படத்துல சிவகார்த்திகேயனோட அந்த எமோஷனல் ஆக்ஷன் சீன்ஸுக்கு ஜிவியோட பிஜிஎம் எந்த அளவுக்கு உயிர் கொடுத்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கிடைச்ச சரியான அங்கீகாரம் தான் இந்த தேசிய விருது. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. 12 வருஷ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் காரணமா சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு அன்பிக்கான ஒரு அழகான மகளும் இருக்காங்க. இப்படி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாலும் ஜிவிக்கு தேசிய விருது கிடைச்ச செய்தி வந்த உடனே சைந்தவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? 3வது முறையா தேசிய விருது வென்ற ஜிவி பிரகாஷுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அமரன் படத்துல சிறந்த இசை கொடுத்த முழு படக்குழுவினருக்கும் என் பாராட்டுக்கள் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா வாழ்த்திருந்தாங்க. இந்த போஸ்ட் தான் இப்போ இணையத்துல செம்ம வைரல். உண்மையிலேயே இவங்களோட இந்த மெச்சூரிட்டியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா 2 பேரும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரிஞ்சிருந்தாலும் இன்னமும் அவங்களோட துறையில ஒன்னாதான் பயணிச்சிட்டு வராங்க. ஜிவி இசையமைக்கிற படங்கள்ல சைந்தவி இன்னமும் அப்பப்போ பாடிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிவியோட இசை கச்சேரிலையும் தொடர்ந்து பாடிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கூட அசுரன் படத்துல ஜிவி இசையில சைந்தவி பாடின எள்ளுவய பூக்களையே பாட்டுக்கு மாநில அரசு விருது கிடைச்சது. என்ன நம்பி இந்த பாட்டை கொடுத்த ஜிவி பிரகாஷுக்கு நன்றின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒருத்தரை மதிச்சு திறமைய பாராட்டி வாழ்த்துறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பார்த்த ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற பல பேரு என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 பேருமே நல்ல புரிதல்ல இருக்கீங்க. உங்களோட பெண் குழந்தையான அன்விகாவுக்காக வாழ்க்கையிலையும் மறுபடி ஒன்னு சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல அவங்களோட அன்பையும் கோரிக்கையும் தெரிவிச்சிட்டு வராங்க. தனிப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் இவங்களோட இந்த மெச்சூரிட்டியையும் பரஸ்பர மரியாதையும் பார்க்கிறப்போ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எது எப்படியோ 3வது முறையா தேசிய விருது வாங்கி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த நம்ம ஜிவி பிரகாஷ்குமாருக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களையும் சொல்றோம். சரி நண்பர்களே, இந்த தேசிய விருது வெற்றியை பற்றியும் சைந்தவியோட இந்த மெச்சூர்டான போஸ்ட் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.